நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். எதுக்காக கதவை சாத்துனீங்க? நான் உன் கூட ஒன்னா சேர்ந்து வாழ தான் வந்திருக்கேன். 8 வருஷத்துக்கு இடையில 30 நாள் பருவம். என் ஆசைகள்லாம் மறுத்து போச்சு அப்படிங்கிறதுக்காக அப்ப நான் உன்னை அணைச்சு கட்டி பிடிக்கிறதுக்காக வரல. உன் மேல எனக்கு வெறுப்பா இருந்தது. என் வாழ்க்கையில ஒரு பெரிய தண்டனை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். நான் ஒன்னும் நீங்க தாலி கட்டி கூட்டிட்டு வந்த பழைய பாலா இல்ல. இப்போ இந்த உடம்பு எனக்கு சொந்தம். இதுக்கப்புறம் இந்த உடம்பால சந்தோஷமா இருக்கவும் அடிச்சு உதைக்கவும் எட்டி மிதிக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன். நான் உன்னோட புருஷனே. எனக்கு தேவைப்படுறத நான் எடுத்துக்க போறேன். ஒரு அப்பாவோ ஒரு புருஷனா எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் உங்களால பாதுகாப்பு கொடுக்க எப்ப உங்களால முடியுதோ அது வரைக்கும் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இங்க உங்களுக்குன்னு ரூம் ஒதுக்கி இருக்கேன். அங்க ஒரு கட்டில் இருக்கு, பெட்டு, தலைக்காணி, பெட்ஷீட் எல்லாமே இருக்கு. ஒரு ஆள் தங்கறதுக்கான எல்லா வசதிகளும் அங்க இருக்கு. எனக்கு அந்த வசதிகள்லாம் தேவையில்லை. எனக்கு நீதான் வேணும். தொடக்கூடாதுன்னு சொன்னா தொடக்கூடாது. எனக்கு நீ மட்டும் தொட்டி வேணும். சொல்றல அப்பா கிட்ட சொன்னா அவர் ஒத்துக்க மாட்டாரு. ஆனா எங்க 60ஆம் கல்யாணத்தை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும். இப்பவும் ரமேஷ் சாரை பார்த்தா சூரஜ் சாரோட அண்ணன் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்பாவுக்கு வயசாயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்பா இந்த 60ஆம் கல்யாணம்னா என்னதுப்பா? 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் பண்றதுதான் 60ஆம் கல்யாணம். ரமேஷ் சாருக்கு 60 வயசுனா மேடம் உங்களோட வயசு என்ன? ஓ, உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் முடிஞ்சிருக்கும்ல. அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல மேடம். என் பெரியம்மாவோட கல்யாணம் 13 வயசுல நடந்துச்சு. ஓ, இனிமேல் அந்த காலம் எல்லாம் எப்ப வருமோ? வந்தா என்ன பண்ண போற? பொண்ணை பெத்த அம்மாக்களுக்கு அவங்க பொறுப்பு சீக்கிரம் முடிஞ்சிடும்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டவங்க கூட ஊர் சுத்தினான்ற கம்ப்ளைண்ட் எல்லாம் கேட்க வேண்டியது இல்லல்ல. இங்க குழந்தை இருக்கா, இல்லனா வேற ஏதாச்சும் சொல்லிருப்பேன் நானு. சூரஜ், இந்த ஃபங்க்ஷனை நல்லா கொண்டாடணும்பா.
உங்களுக்கு வேற வேலையே இல்லையாம்மா? நம்ம சொந்தக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சுப்பா? அப்பாவுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றதுக்கு யாரையும் கூப்பிட வேண்டாம். நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சிம்பிளா ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். நாம பிரீத்தி அங்க இருக்கவங்க மட்டும். நானும் கூப்பிடணும். நீ யாரை கூப்பிட போற? டீச்சர் அம்மா, அகிலா, வினு, அவ்வளவுதான். அவங்கள கண்டிப்பா கூப்பிட்டாகணும். அவங்க எல்லாரையும் வர வச்சு நம்ம ஸ்டைலா ஃபங்க்ஷன் கொண்டாடணும். நம்ம ஃபேமிலி மட்டும் போதும் கல்யாணி. அதெல்லாம் முடியாது. நான் போய் அங்க தங்கி இருந்தேன்ல, அவங்களையும் வர வைக்கணும். முதல்ல எப்படி நடத்தணும்னு முடிவு பண்ணுவோம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் கூப்பிடலாம்னு யோசிக்கலாம். ஒவ்வொரு வீட்லயும் பசங்களோட ஏற்பாட்டுல தான் சுபகாரியம் எல்லாம் நடக்குது. அப்பாக்கு வயசாச்சுன்னு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு அதான் சூரஜ் சார் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டாரு. அப்பாக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னு தெரியறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் இல்ல. சில முக்கியமான பொறுப்புகளை நீ ஏத்துக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். ஓகே, அப்பாவோட ஃபங்க்ஷனை நானும் கல்யாணம் சேர்ந்து சிறப்பா நடத்த போறோம். என்ன கல்யாணி? நம்ம சூப்பரா பண்ணலாம்ப்பா. டீச்சர் அம்மாவை கூட்டு வர பொறுப்பு உண்டுதான். நான் எப்ப கூப்பிட்டாலும் டீச்சர் அம்மா வருவாங்க. அகிலாவும் வினுவும் இப்பயே வர்றதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. இப்போதைக்கு அப்பாவுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நாம இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்றது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். சித்து அண்ணன், லக்ஷ்மி, நானு, அகிலா, வினு நாங்க ஒண்ணா இருக்கிறது நல்லா இருக்கும்லப்பா. அப்புறம் சுதா நான் டீச்சர் நாளைக்கே போய் டீச்சர் இன்வைட் பண்றேன். அப்பா குட் நைட். வாப்பா. நான் இப்பயே அகிலாட்ட போய் சொல்லணும். வாங்க வாங்கப்பா. மேடம், நீங்க நினைச்ச மாதிரியே காரியத்தை சாதிச்சிட்டீங்களே. நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என் வீட்டுக்காருக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லவா இந்த ஃபங்க்ஷன்? சுதா டீச்சரை இங்க கூட்டு வரதுக்காக தான். அது எனக்கு புரிஞ்சிருச்சு. எல்லார் முன்னாடி வச்ச சுதா டீச்சரை எல்லாருக்கும் நீங்க இன்ட்ரோ பண்ணி வைக்க போறீங்க. இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன். நம்ம சூரஜ்க்கும் சுதா டீச்சருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவுல இருந்து இந்த தடவை அவங்களால தப்பிக்கவே முடியாது. அகிலா, அகிலா, என்னம்மா? இந்தம்மா, இந்த டீ எடுத்துட்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடு. எனக்கு அப்பாவை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்குமா. நான் இங்க இருக்கிறப்போ நீ யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம். ம்? நீங்களே கொண்டு போய் கொடுங்கம்மா. அம்மா, நீங்க டீயோட அவரை பார்க்க போனீங்கன்னா அப்பாவோட கோவம்லாம் மாறிடும். என்ன கோவம்? நேற்று ராத்திரி நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்கல்லம்மா. அப்படின்னா நீ தூங்கவே இல்லையா? ம்ஹும். அப்பா இதுக்கப்புறம் கோவப்படும் போது நீங்க அமைதியா இருந்தாலே போதுமா. அப்படிலாம் பேசணும்னு நான் ஒன்னும் ஆசைப்பட்டு பேசவே இல்லம்மா. நான் அப்படி மட்டும் பேசலன்னா நம்மளால இங்க நிம்மதியா வாழவே முடியாது. அதனாலதான் அப்பா சத்தம் போட்டு பேசும்போது என் மூச்சே நின்று போற மாதிரி தோணுதுமா. அப்பா இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாம்மா? இங்க அப்பா அம்மா 2 பேரும் தனித்தனியா வாழ்றதா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. அப்பா ஒரு நல்ல மனுஷனா மாத்த உங்களால முடியாதாமா? நான் ரொம்பவே முயற்சி பண்ணம்மா. ஆனா அம்மா தோத்து போயிட்டேன். இதுக்கப்புறம் முடியாது. அடச்சே. உனக்கு யாருடி? அதை நீங்களே உங்களுக்குள்ள கேட்டுக்கணும். உன் மனசுக்குள்ள என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கணும். சொல்லு.
நான் உனக்கு யாரு? ஊரறிஞ்சு நடந்த கல்யாணங்கிறதுனால உங்களுக்கு புருஷங்கிற பேரை வேணா கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஏண்டி, புருஷன் சொல்றத கேட்டு வாழ்றவ தாண்டி பொண்டாட்டி. அதுக்காக தாண்டி நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். என்னோட தேவைகளை பூர்த்தி செய்யவும் என் குழந்தைங்களை பெத்து வளர்க்கறதுக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு தாண்டி நீ. நான் என்னுடைய கழுத்தை நீட்டினது மனுஷத்தன்மை இல்லாத ஒரு பிசாசுக்கு அடிமையா இருக்கிறதுக்காக இல்லை, அந்த அவளோட ஆசைகளையும் நிராசைகளையும் பூர்த்தி பண்றதுக்காக இல்லை. அப்ப நீ எதுக்காகடி என் வாழ்க்கையில தேவையில்லாம நுழைஞ்ச? என் மேல பாசம் காட்டவும் என்னோட சுக துக்கங்களுக்கு பங்கு போடுறதுக்கு ஒரு ஆள் வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. உங்களை மாதிரி ஒரு புருஷன் வருவார்னு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டதில்லை. அப்புறம் நான் ஏன் எங்க தங்க அனுமதிச்சேன்னா என் குழந்தைங்களுக்கு அப்பாவா இருக்கிறதுக்காக மட்டும்தான். அப்படின்னா உனக்கு என் மேல பாசமே இல்லைல்ல? நீங்க என்கிட்ட பாசம் காட்டினீங்களா? என்கிட்ட பாசம் காட்டாம நீங்க எதிர்பார்க்கறீங்க, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படின்னா உனக்கு வேற யாரு மேலடி பாசம்? என் 2 பசங்க மேலதான், அதுவும் ஒரு அம்மாங்கிற முறையில. ஓ, அப்படின்னா என் தேவையை நிறைவேற்றிக்க நான் எங்கடி போகணும்? அதுக்கு இங்க ஏத்த இடம் நிறையவே இருக்குல்ல. உங்களுக்கு ஒரு பொண்ணு மேல பாசம் காட்ட தெரியாது, அவளுடைய அன்பும் தேவையில்லை. நான் எந்த அளவுக்குலாம் ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னு நீங்க கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா என்ன? ஒரு பொண்ணோட அந்தஸ்தும் அபிமானமும் உங்களுக்கு தேவையில்லைல்ல. என் கண்ணீரோட வலியை நீங்க புரிஞ்சிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன தேவைன்னா உங்களுக்கு உடம்பு சுகம் தேவை, அவ்வளவுதான். அது எங்க கிடைக்குது அங்க தேடி போங்க. பாசத்தோடையும் மரியாதையோடையும் ஒரு பொண்ணோட உடம்பை எப்படி தொடணும்னு நீங்க முதல்ல போய் கத்துக்கிட்டு வாங்க. ஏய், இந்த கதவு இருக்குங்கிற ஆணவத்தில் ஆடாத. இதை அடிச்சு உடைக்க எனக்கு தெரியும்டி. உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. அடிச்சு உதைக்க வேண்டாம், திறந்து வைக்கிறேன். அதுக்கான தைரியம் எனக்கு இப்ப இருக்கு. தலைக்காணிக்கு கீழே எப்பவும் இருக்கிற மாதிரி ஒரு அருவாளை வச்சுக்கிட்டு தான் நான் தூங்கிட்டு இருக்கேன். என்னோட சம்மதம் இல்லாம என் உடம்பு மேல யார் கை வச்சாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு கேடு கிட்டவன். இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளேயோ வராண்டாவிலையோ இல்ல வெளியிலயோ நீங்க ஆபாசமா ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா அந்த அருவாளை நான் வெளியில எடுத்துருவேன். நானும் என் குழந்தைங்களும் சந்தோஷத்தோட இங்க வாழணும், அதுக்கு தடையா இருக்காதீங்க. போயிட்டு மறுபடியும் வருவாராமா? வருவார். அவர் உங்களை தொந்தரவு பண்ணுவாரா? அது எல்லாத்தையும் அம்மா பாத்துக்கிறேம்மா. உங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆ, 2 நாளா டல்லா தான் இருக்கா. நான் பக்கத்துல இருந்தா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தள்ளி வந்துட்டா உடனே அழ ஆரம்பிச்சிருவா. அங்கதான் வேலைக்காரி இருக்கால, நான் நாளைக்கு வந்துடுறேன். உங்க புருஷன் தான் கால் பண்ணாரா? ஆமா, ஆஷா எப்படி இருக்கான்னு கேட்க கால் பண்ணாரு. ஆஷா நல்லா இருக்கான்னு சொல்லிடுங்க. நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் வேலைக்காரி தான் உங்க வீட்டு வேலையெல்லாம் பாக்குறாளா? ஆமா, அவ புத்திசாலி, எல்லா வேலையும் அவளே பார்த்து பண்ணிடுவா. இங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீங்க அங்க போகும்போது வேற எந்த விசேஷமும் வராம இருந்தாலே சந்தோஷம்தான். ஆமா, நீங்க என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அம்மா, கொஞ்சம் சுட தண்ணி கொண்டு வாமா. பாருங்க, உங்க பொண்ணு கூப்பிடுறா. என்கிட்ட தேவையில்லாம சண்டைக்கு வராம உங்க பொண்ணுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க. இங்க பாருங்க, நான் இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது. நீங்க தண்ணி எடுத்துட்டு போய் கொடுங்க. என்கிட்ட வேலை சொல்ல நீ யாருடி? இந்த வீட்டு சொந்தக்காரியா? டீயா? என்ன நீ டி இல்லையா? இங்க பாரு கேள்வி, என்ன கோவப்பட வைக்காத. நான் கோவப்பட்டனா உங்களை விட மோசமான வார்த்தை எனக்கும் பேச தெரியும். நீ அப்படிப்பட்டவதான்னு உன்னை பார்த்தாலே தெரியுது. அந்த சுபாவத்தை காட்ட வச்சதே நீங்க தான்.
என் வீட்டுக்குள்ள வந்து நீ என்னையே திட்டுவியாடி? என் பொண்ணு கொடுக்கற பணத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்க எல்லாரும் இந்த வீட்ல நிம்மதியா இருக்கீங்க. அப்படி அவ கொடுக்காம இருந்தா பேங்க்காரன் இந்த வீட்டை ஜப்தி பண்ணியிருப்பான். ஓ, உன்னோட பொண்ணு கொண்டு வந்து கொடுத்த பணம்னு சொல்லாத. அவ வந்ததுக்கு அப்புறமா இந்த குடும்பமே சின்ன பின்னமாயிடுச்சு. அப்பனா ஒரு வேலை பண்ணுங்க, அவ கொடுத்த லட்சக்கணக்கான பணத்தை திருப்ப கொடுங்க. நான் அவளை கூட்டிட்டு இங்க இருந்து போயிடுறேன். நீ முதல்ல இங்க இருந்து அவளை கூட்டிட்டு போ, அதுக்கப்புறமா நான் பணம் தரேன். இத பாரு, என்னோட மருமக பாலா என்ன தங்க மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தா. உன்னை இங்க இருந்து அனுப்புறதுக்காக தான் நான் அந்த வீட்டுல இருந்து இங்க வந்திருக்கேன். அப்படின்னா வந்த வழியை பார்த்து நீங்க தான் ஓட போறீங்க. எதுக்கு இப்படி தேவையில்லாம சண்டை போடுறீங்க? நானும் நீங்களே அமைதியாவீங்கன்னு பார்த்தா பேசிட்டே இருக்கீங்க. எதுக்காகடி உங்க அம்மா இந்த வீட்டுல வந்திருக்கா? என் வேலையை நீங்க பாப்பீங்களா? இந்த ஊர்லயே நீதான் முத கர்ப்பமா இருந்து பிரசவிக்கிறியா என்ன? இத பாரு, உன்னை பாக்கிறதுக்கு யாருமே இல்ல கூட நீ பிரசவிப்ப. அதுக்கு இப்படி மேக்கப் பண்ணிட்டு காவல் நிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையே இல்ல. இங்க பாருமா ஆஷா, எதுக்காக இவங்க சொல்றதெல்லாம் நீ சகிச்சிட்டு இருக்கணும்? சகிச்சுக்க முடியலன்னா இங்க இருந்து அவளை கூட்டிட்டு போ. அப்படி வெறும் கையெல்லாம் நான் கூட்டிட்டு போக மாட்டேன். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் போறோம். எந்த பணம்? நான் ஏதாவது உன்கிட்ட வாங்கியிருக்கேனா என்ன? நீ உன் பொண்ணுக்காக ஏதாவது பண்ணி இருந்தேன்னா வரதட்சணை பணத்துல இருந்து அதை குறைச்சிக்கோ. என் பையனோட திறமையை வச்சு 10 லட்சம் பணமும் 100 பவுன் நகையும் வரதட்சணையா கிடைக்கும். அதை விட அதிகமா நீ உன் பொண்ணுக்கு கொடுத்திருந்த அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு கிளம்பு. என்னங்க பிரச்சனை? நான் இல்ல, உங்க அம்மா தான் சண்டைக்கு வராங்க. என் வீட்டுல என் இஷ்டத்துக்கு நான் சண்டை போடுவேன். அதை கேட்க நீ யாரடி? ஐயோ அம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. நீ உன் மாமியார் அடைக்க வைடா. அம்மா, நீங்க கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்கங்க. ஆஷா அவங்க அம்மா கொடுக்குற பணத்துல தான் நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கங்க. அந்த பணத்தை தின்னுகிட்டு நீ மட்டும் வாழு. மத்தவங்க வீட்டுல பிச்சைக்காரி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த உன்னை இங்க கூட்டிட்டு வந்து உனக்கு செலவு பண்றப்பவே நீ நினைச்சு பாத்துருக்கணும். இது எனக்கு உரிமைப்பட்ட வீடு. இந்த வீட்டுல அனாவசியமா தங்கி இருக்கிறது நீதான். அம்மா, நான் சொல்றத கொஞ்சம். நீங்க சொன்னதுனாலதான் ஆஷாவோட உதவிக்காக நான் வந்து இங்க இருக்கேன். இவங்க சுபாவும் இப்படியே இருந்ததுன்னா யாராவது ஒருத்தர் தான் இங்க இருக்க முடியும், பாத்துக்கோங்க. ஐயோ, இங்க இருந்து யாரும் எங்கேயும் போக வேண்டாம். அம்மா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஆஷா அவங்க அம்மா சம்பந்தப்பட்ட விஷயத்துல இனிமேல் நீங்க மூக்க நுழைக்காதீங்க. இவங்களோட அடிமையா இருக்கிறதுக்கு என்னால முடியாது. இங்க இருந்து நீங்க வேற எங்க போவீங்க? அம்மா, இந்த இடத்த விட்டா வேற எந்த இடமும் இல்ல. எப்பவுமே நீங்க நினைச்சு பார்த்துட்டு இருங்க. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க பாருங்க. வயசாயிடுச்சு இல்ல, ரூமுக்குள்ள போய் கடவுள் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. சாப்பாடு அங்க வந்துடும். நான் ரொம்ப நாள் அப்படிதான் ரூமுக்குள்ள இருந்துட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் அங்க போய் இருக்கணும்னு முடிவு எடுக்கல. இது என்னோட வீடு. என் சாவு வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். இவங்க எப்பவுமே இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க அத்தை. அவங்களுக்கு அந்த பழக்கம் போகவே இல்லை. அதனாலதான் உங்களோட மனசு வலிக்கிற மாதிரி எங்க அம்மா ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க தயவு செஞ்சு அதை மன்னிச்சிருங்க. நான் தினமும் மன்னிச்சுட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணாங்கன்னா நான் இவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். நீ எதுக்காகமா இப்ப கால் வலிக்கு நின்றுட்டு இருக்க? போய் ரெஸ்ட் எடு. சுட தண்ணிமா. சுடு தண்ணி நான் எடுத்துட்டு வரேன். நீ போய் படுமா. இந்த 2 கல்விகளும் சேர்ந்து என்னை போச்சுட்டு தான் போவாங்க போல. கடவுளே. அக்கா, ஒரு நிமிஷம் வாங்கல. எதுக்குப்பா? உங்களுக்கு ஒரு ஆளை காட்டணும். என் கூட வாங்கக்கா. அங்க பாருங்க. உங்களுக்கு அந்த ஆளை தெரியுமாக்கா? அக்கா, அந்த ஆள் உங்களுக்கு என்ன வேணும்? அக்கா, உங்களோட பேர் சுதா தானே? நான் இங்க வேலைக்கு வரும்போது அந்த ஆளு என்னை தடுத்து நிறுத்தி இந்த கம்பெனில என்னெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி கேட்டாரு. பாலசுதா ஸ்டாஃப் காலைல எப்போ வருவாங்க, சாயந்தரம் எப்போ போவாங்கன்னு சொல்லி கேட்டாரு. உங்களை தவிர வேற லேடி ஸ்டாஃப் யாரும் இல்லையா?
உங்க கூட வேற யாரு நெருக்கமா பழகுறாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லி கேட்கிறாருக்கா. அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? அந்த ஆள் பேசுறதெல்லாம் கேட்கும்போது அந்த ஆள் சரியில்லைந்தாக்கா தோணுச்சு. நான் சீக்கிரமா வந்துட்டேன். ஆமா, அந்த ஆள் உங்க சொந்தக்காரராக்கா? என் கூட இருந்து எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப உன்னை தேடி நான் இங்க வந்துட்டு இருக்கேன். அது வேணா, நான் ஒரு சில முக்கியமான வேலைக்காக வெளியில போயிருந்தேனா. ஓஹோ, அப்பனா என் வேலையெல்லாம் நடக்காதா? நான் வக்கீல தான் பாத்துட்டு வரேன். அந்த ஆளு பணம் கேட்டாரு, நீ கொடுப்பன்னு சொல்லிட்டேன். நான் எங்க இருந்து கொடுக்கறது? ஏதோ இவ கழுத்துலயும் கையிலயும் இன்னும் நிறைய நகை இருக்குல்ல, அதுல இருந்து உன்னை எடுத்து வித்தோ இல்ல அடகு வச்சோ கொடு. நான் இது எல்லாத்தையும் திருடி ஒன்னும் கொண்டு வரல இந்த வீட்டுக்கு, என் ஃபேமிலி கொடுத்தது. ஓ, இத பாரு, உன் அப்பா அதிகமான வட்டி வாங்கி தானே இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கான். அதுல இருந்து உன்னை வித்துட்டா அதுக்கான பாவம் தீந்துரும். இந்த வீட்ல இருந்து ₹1 கூட கிடைக்காது. அப்படின்னா நான் பணத்துக்கு எங்க தான் போறது? எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் என்னோட வேலையெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். உன்னுடைய வேலை பாக்குறதுக்கு நீ என்ன பணம் கொடுத்து வச்சிருக்கேன் என்ன? அம்மா நீங்க எதுவும் பேசாதீங்க. நீங்க 2 பேரும் வாயை திறந்து பேசாததுனால தான் இவன் வீட்ல வந்து அக்கிரமம் பண்றான். இவனை வளர்த்து நான் ஆளாக்கி இருக்கும் போது இங்க வந்து நான் அக்கிரமம் பண்ணவும் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இல்லைன்னா இவன் சொல்லணும். வேணும்ண்ணா, கொஞ்சம் இப்படி வாங்கல. அட வாங்கண்ணா, வாங்க. வேணும்ண்ணா, இவங்க முன்னாடி வச்சு என்ன அவமானப்படுத்தாதீங்க. ஏடா, உன் மாமியார் தயவுல வாழ்ற உனக்கெல்லாம் எதுக்குடா மான மரியாதை எல்லாம்? கொண்டாட்டிய கண்டவன் கூட மேய விட்டுட்டு அந்த பணத்துல செலவு பண்ற உன்னை விட இவன் நல்லவன் தான்டா. நீங்க விடுங்க மாப்பிள்ள, அவன் என்னதான் பண்றான் நானும் பாக்குறேன். அம்மா நீங்க எதுவும் பேசாம உள்ள வாங்க. வாங்க. வாண்டடா வீட்டுக்கு வந்தவனுக்கு சமைச்சு போடும் போதே நீங்க யோசிச்சு பாத்துருக்கணும். வாண்டடா இங்க வந்து தங்கி இருக்கிறது நீதான். பாரு, இது அப்படியே மொத்தமா ஆட்டை போடல நினைச்சிட்டு இருந்தேன்னு வையே, உன் குடும்பத்தையே குழி தோண்டி போச்சிரும், ஜாக்கிரதை. நான் என் பொண்ணு வீட்டுல தான்டா தங்கிட்டு இருக்கேன். எனக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு நீ முதல்ல உன் பொண்டாட்டிய உன் கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வா. நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவ யார் கூட எல்லாம் தொடர்புல இருந்தா அவளை போய் கேட்டு பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ அப்படிதான் இருந்தா, அப்புறம் நீ இல்லனா சொல்லவே வேண்டாம். மரியாதையா போயிடு. உங்க அம்மா கூட்டிட்டு உள்ள போ. வாங்க. நான் சொன்ன கேளுங்க. வாங்க. என்னமா நீங்க? வாங்க. வேணும்ண்ணா, அவங்க சொன்னது எதுவும் நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பா ஒரு நாள் இவன் மூஞ்சி அடிச்சு பேக்க போறேன். சரி, வக்கீல நான் பாக்குறேன். அது மட்டும் போதாதுடா, என் கையில இருந்த காசெல்லாம் தீர்ந்து போச்சு. ஓ, நகைக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? ஓ, அந்த பணம் எல்லாம் பல வழியில செலவாயிடுச்சு. எனக்கு இப்போ ஒரு 5000 பணம் வேணும். நான் ஏற்கனவே டைட்டா இருக்கேன். நான் வேற நாளைக்கு ஆஷாவை செக்கப் கூட்டிட்டு போனோம், கையில பணம் இல்லையே நினைச்சிட்டு இருக்கேன். உன்னோட பொய்யெல்லாம் எங்கிட்ட சொல்லாதடா. காசு கிடைக்காம நான் போக மாட்டேன். நான் இங்க இருந்தா என்ன ஆகும்னு தெரியும்ல. 5000க்கு பதிலா 25000 உனக்கு நஷ்டப்படுத்திட்டு தான் நான் போவேன் இங்க இருந்து. வேணும்னா நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இப்போதைக்கு என் கையில இவ்வளவு காசு தான் இருக்கு. இதுக்கப்புறம் தயவு செஞ்சு பணம் கேட்டு வராதீங்க, என் கையில இல்ல. ஓடாத பக்கம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.